Hello everyone, welcome to Amma Ponna Vocabulary Feed. Day 4. நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படுற கிராமர் சீரீஸ் அதில் 4th டே பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் டே 3 கிளாஸஸில் சென்டென்ஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதனுடைய டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டே 4 கிளாஸில் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சென்டென்ஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நம்ம ஒரு பிகினராக இருக்கோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தான் பழகணும். நார்மலாக ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்ம இங்கிலீஷில் திங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். என்ன செய்யவே கூடாது அப்படின்னா தமிழில் திங்க் பண்ணி அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலையை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி நான் என்னுடைய பிரெயினை பிகினிங்கில் இங்கிலீஷில் திங்க் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸை தான் திங்க் பண்ண வைக்கணும். தினசரி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அதை சின்ன சின்ன சென்டென்ஸாக இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இதில் நீங்கள் ரொம்ப கிராமர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் அதை இன்றைக்கி ஃபுல் கிளாஸ்லையும் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் கிளாஸை நீங்கள் நல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கிலீஷில் சென்டென்ஸை எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணணும். இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஐடியா, which means ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனியாக அந்த ஒரு சென்டென்ஸ், ஒரு கிளாஸை மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது அது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். நான் அப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், S+V+O பேட்டர்ன். அதுக்கு ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஆக்ஷனும் இருக்கும். அந்த ஆக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற வேர்பை தான் ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே இந்த சென்டென்ஸில் இது சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் மட்டும் பார்த்தா எனக்கு ஒரு மீனிங் தருது. ஷீ பிளேஸ் ஃபுட்பால். அவ ரெகுலராக ஃபுட்பால் விளையாடுவாள். ஓகே, இங்கே நான் ஏன் வேர்போட எஸ் போட்டிருக்கேன்? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் நேம்ஸாக இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது வேர்போட கண்டிப்பாக எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஹீ குக்ஸ் ஃபுட். அவன் ஃபுட்டு யூஸ்வலாக அவன் தான் சமைப்பான். ஓகே, ஹீங்கிறது சப்ஜெக்ட், குக்ஸ்ன்றது வேர்ப், ஃபுட்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போது சிம்பிள் சென்டென்ஸுடைய பேட்டர்னே என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இது ரொம்ப சிம்பிள். இதை பற்றி நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் போதுமான வரைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த 3 கிளாஸஸ்லையும் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ டேரெக்டாக காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள் சென்டென்ஸுக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2 ஆர் மோர் இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கலாம். ஓகே, அதுதான் சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இட் கனெக்ட்ஸ் 2 ஆர் மோர் ஐடியாஸ். இண்டிபெண்ட் கிளாஸஸாகத்தான் இருக்கும். வாட் இஸ் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்றத நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்லேயே பார்த்துருந்தோம். இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அண்ட் கிவ்ஸ் அ மீனிங். ஓகே, அதே மாதிரி இங்கே நான் யூஸ் பண்ண போகிற 2 சென்டென்ஸையும் நான் தனித்தனியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு தனி மீனிங், கம்ப்ளீட்டான மீனிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை நான் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இண்டிபெண்ட் கிளாஸஸை வச்சு நான் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு 10 நாள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க. அப்படி நான் இங்கிலீஷில் திங்க் பண்ணும்பொழுது எனக்கு சில நவுன்ஸ், சில ஆப்ஜெக்ட்ஸ், சில திங்ஸோடைய நேம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? மொபைல் ஃபோன் எடுத்து ப்ரௌஸ் பண்ணி தெரியாத அந்த ஒரு நவுனுடைய வேர்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெயினை இங்கிலீஷில் திங்க் பண்ண வைக்க ட்ரெயின் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 10 days கண்டிப்பாக நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்மளை சுற்றி என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வேர்ப் அப்படின்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சிட், ஸ்டாண்ட், கோ, ரன், வாக், இந்த மாதிரியான வேர்ப் தான். பட் இதை தாண்டி நிறைய வேர்ப் இருக்கு இல்லையா? அப்படி நம்ம ஜஸ்ட்
உட்காந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை லிசன் பண்ணும்பொழுது நமக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தெரியாத விஷயங்களை தெரியறதுக்கு சிரமப்பட்டு அதை கற்றுக்கிட்டு இந்த சிம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பிரெயினுக்கு எப்படி சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்றத ஒரு 10 days நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் போகணும். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது ரெண்டுமே ஒரு பர்சனை பற்றின விஷயங்களாக தான் இருக்கும். பட் தனித்தனியாக பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மீனிங் கண்டிப்பாக கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ பிளேஸ் ஃபுட்பால். இதை தனியாக பார்க்கும்பொழுது இது ஒரு கிளாஸ், இது கிளாஸ் நம்பர் 1. ஷீ பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னா அவ ஃபுட்பால் ரெகுலராக விளையாடுவா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷீ என்ஜாய்ஸ் ரீடிங். அவளுக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை நான் தனியாக பார்க்கும் பொழுது இது ஒரு மீனிங் தருது. இப்படி நான் தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸை சில கன்ஜங்ஷன்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன, நிறைய கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க தேவையில்லை. இப்போ நமக்கு வேணுன்றது பிகினிங்கில் நமக்கு தேவைப்படுற ஒரு 5 கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட், பட், ஆர், ஸோ, எட். இந்த 5 வேர்ட்ஸுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ். ஈவன் தமிழில் பேசும்பொழுது கூட அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம், பட் சொல்லுவோம், ஆர் சொல்லுவோம், எட் சொல்லுவோம், ஸோ சொல்லுவோம். ஓகே, தமிழ் பேசும்பொழுதும் இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஷீ பிளேஸ் ஃபுட்பால் அண்ட் ஷீ என்ஜாய்ஸ் ரீடிங். அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் இந்த 2 சென்டென்ஸுமே ஒரு சிங்கிள் பர்சனை பற்றி தான் பேசுகிறேன். அவளுக்கு ஃபுட்பால் விளையாடவும் பிடிக்கும், அவள் ரெகுலராக ஃபுட்பாலும் விளையாடுவா. அது கூடவே சேர்ந்து அவர் ரீட் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவா. இப்போ நான் பேசுறது ஒரே ஒரு பர்சனை பற்றி தான். ஓகே, நடுவில் நான் ஒரு கன்ஜங்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த 5 கன்ஜங்ஷன்ஸில் ஒரு கன்ஜங்ஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. பட் வச்சு ஒரு சென்டென்ஸ், ஆர் வச்சு ஒரு சென்டென்ஸ், ஸோ வச்சு ஒரு சென்டென்ஸ், எட் வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்த்துடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்கள் பிரெயினை இந்த மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸாக திங்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஒரே ஒரு சிங்கிள் பர்சனை பற்றி நம்ம திருப்பி நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்போம். இது கூடவே சேர்த்து நீங்கள் இன்னும் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்ம சொல்லியாச்சு 2 or more ஐடியாஸ். 2 தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எத்தனை ஐடியாஸ் வேணும்னாலும் ஒரு பர்சனை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் காம்பவுண்ட் சென்டென்ஸில். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம், இது எல்லா விஷயங்களையும் நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு இந்த 12 டென்ஸ்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு பிகினராக இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வேர்ட் பட் நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற வேர்ட் தான். இதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். He wanted to go to the beach. இப்போ இந்த கிளாஸை மட்டும் தனியாக எடுத்து பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்குது. அவன் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினான் அப்படின்றதான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸோடைய மீனிங். இப்போ இதை நான் இன்னொரு கிளாஸோட கனெக்ட் பண்ணுறேன். பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். பட் அப்படின்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆனா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பயன்படுத்துவோம் இல்லையா. அவன் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறான், ஆனால் மழை வந்துடுச்சு, மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அவனால போக முடியாம போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை பட் அப்படின்ற ஒரு வேர்ட் வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 சென்டென்ஸை, இந்த 2 கிளாஸையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் நான் ஒரு கன்ஜங்ஷனா தான் பயன்படுத்தணும் வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் அப்படின்றது வந்து சாய்ஸஸ் ஆர் ஆப்ஷன்ஸ், இது அல்லது அது அப்படின்ற இடங்கள்ல இதை நம்ம பயன்படுத்தலாம். யூ கேன் ரீட் அ புக், தனியா பாருங்க ஒரு மீனிங் கொடுக்கும். யூ கேன் வாட்ச் அ மூவி, தனியா ஒரு மீனிங் கொடுக்குது. ஆர் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு புக்கு ரீட் பண்ண பிடிக்குமா அல்லது மூவி பார்க்க பிடிக்குமா அப்படின்ற மீனிங் வர மாதிரியா இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ அப்படின்றது நார்மலாக நம்ம தமிழ் பேசும்பொழுதே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட், ஆர், ஸோ, ஆஸ், அண்ட் இது எல்லாமே தமிழ் பேசும்பொழுது கூட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ ஸோ அப்படின்றது நம்ம ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து நடக்குது,
அந்த விஷயத்தினால இன்னொரு விஷயம் நடக்குது, அதனுடைய இம்பாக்ட்னால இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம இந்த so அப்படின்ற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து cause and effect. She studied hard for the exam. அவ எக்ஸாமுக்கு நல்லா கடுமையா படிச்சா. So she performed well. அதனால அவ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. She performed well அப்படினாலும் ஒரு கரெக்டான மீனிங் கொடுக்குது. She studied hard for the exam அப்படினாலும் கரெக்டான மீனிங். பட் இங்க இதுதான் காஸ் இந்த எஃபெக்ட்டுக்கு. அவ எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசன் அவ எக்ஸாமுக்காக நல்லா படிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் வர்றதால தான் இந்த சென்டென்ஸ்ல நம்ம so அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கும் சிம்பிள் காம்பவுண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. சிம்பிளில் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் பயன்படுத்துவோம். காம்பவுண்டில் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுவோம் யூசிங் வேர்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா தனியாக நம்ம பார்க்கும்பொழுதே ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியது. டிபெண்டன்ட் அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதை நம்ம மெயின் ஐடியா அண்ட் சப்போர்ட்டிங் ஐடியா அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது தான் நமக்கு நல்லா புரியும். இப்போ இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ பிளேஸ் ஃபுட்பால். இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தனியா பார்க்கும்பொழுது ஒரு மீனிங் கொடுக்குது இல்லையா? இட் கீப்ஸ் ஹர் ஃபிட். இது ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ இது இல்லாம இதை மட்டும் பாருங்க. இட் கீப்ஸ் ஹர் ஃபிட். வாட் கீப்ஸ் ஹர் ஃபிட் அப்படின்ற கொஸ்டின் ஒன்று அங்கே ரைஸ் ஆகுது. அங்கே இதுக்கு ஆன்சர் இல்லை. அப்போ எனக்கு இந்த ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் போய் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபுட்பால் விளையாடுறதுனால அவ ஃபிட்டா இருப்பா. அப்போ இந்த கிளாஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது இல்லையா? அதனால இது டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்குடைய பேட்டர்னே என்ன அப்படின்னா, டிபெண்டன்ட் கிளாஸ் பிகின்ஸ் வித் வேர்ட்ஸ் லைக் பிகாஸ், although, when, if. இது நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு 4 வேர்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம பேசும்பொழுது இந்த வேர்ட்ஸை தான் பயன்படுத்துவோம். இதை தாண்டி பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இந்த 4 மட்டும் பிகினிங்ல தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ இது ஒன்னொன்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எப்படி அதை பார்க்கறது அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியரா ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஷீ பிளேஸ் ஃபுட்பால் பிகாஸ் இட் கீப்ஸ் ஹர் ஃபிட். இப்போ இந்த பிகாஸ் அப்படின்ற வேர்ட் எனக்கு எங்க இருக்கு? டிபெண்டன்ட் க்ளாஸுக்கு முன்னாடி இருக்கு. அப்போ இந்த பிளேஸ்ல இது கன்ஜங்ஷன் கிடையாது. டிபெண்டன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதே இந்த வேர்ட்ஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதை நம்ம இப்படி பைசெக்ட் பண்ணலாம். இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். the second clause starts with the word. ஓகே, செகண்ட் கிளாஸ்னு சொல்ல முடியாது, டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் எப்பவுமே இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா தான் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஈவன் அது ஃபர்ஸ்ட் கிளாஸா கூட இருக்கலாம். ஓகே, அதுல எந்த தப்பும் இல்லை. இது இன்டர்சேஞ்சபிள் தான், எங்க வேணாலும் வரலாம். டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடியும் இண்டிபெண்டன்ட் பின்னாடியும் வரலாம், அல்லது எப்படி வேணாலும் மாறி வரலாம். இது எப்படின்றத நம்ம இந்த ஃபர்தரா பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ்ல கிளியரா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் although. although அப்படின்றது வந்து although it was raining they decided to go hiking. என்னதான் இருந்தாலும் மழை பெஞ்சாலும் அவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து இருந்தாலும் அப்படின்ற மீனிங் வரக்கூடிய வேர்ட் although it was raining. மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் அவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, என்னுடைய டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு இல்லையா? அப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வேர்டு வந்து எதோடைய பிகினிங்ல இருக்கு? இந்த கிளாஸோடைய பிகினிங்ல இருக்கு. அப்போ இதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் வர்றது தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். they decided to go hiking. ஓகே, இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்றத இருந்தாலும் மழை பெஞ்சாலும் அவங்க போகணும் அப்படின்ற டிசிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, when அப்படின்ற வேர்டை எங்க பயன்படுத்தணும்? he was reading a book. தனியா பாருங்க, ஒரு மீனிங் கொடுக்குது. அப்போ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். when the phone rang, ஃபோன் அடிக்கும் பொழுது அவன் புக்கு ரீட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஃப். நார்மலா பேசும்பொழுது இந்த இஃப்ன்ற வார்த்தையை தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் இல்லையா? இஃப் அப்படின்றது இது நடந்தா அது நடந்திருக்கும். ஓகே, இது நடந்திருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துவோம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ கடினமா உழைச்சா யூ வில் அச்சீவ் யுவர் கோல்ஸ். உங்களுடைய கோல் என்னவோ, நீங்க எதுக்காக என்ன உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸோ அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ஸ்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்னும் இந்த 30 டேஸ் கிளாஸஸ்க்குள்ள கண்டிப்பாக பார்த்துடுவோம். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய கிராமர் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி.
நம்ம ரொம்ப எலாபரேட்டாக எதையுமே படிக்கணும்னு நினச்சா அது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணாது. பிகாஸ் நம்ம ரொம்ப கிராமரில் கான்ஷியஸ் ஆகிட்டோம், ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று படிக்கிறோம் அப்படின்னும் பொழுது பிகினிங்கில் நம்ம பேச முடியாது. அதுக்காக நம்ம கிராமரே தெரிஞ்சுக்காம பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அப்படியும் கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ஸாக பேசணும்னு நினைக்கும் பொழுது இந்த கிராமர் பர்ஃபெக்டாக இருக்கும்பொழுது தான் அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ளே வரும். ஸோ அதனால் பிகினிங்கில் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எது தேவையோ அந்த கிராமர் பார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி படிக்கிறது புத்திசாலித்தனம். போக 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 நம்ம இன்டெப்த்தாக நம்ம படிச்சுக்கிட்டே போகணும். அதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். எதை எப்போ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும். ஸோ டெஃபினட்டாக இந்த Day 4 கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் ஃபியூச்சரில் நம்ம இந்த அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் என்னென்னன்றதை பார்ப்போம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸில் கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவையான கிராமர், அதுவும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கிராமர் தேவையாக இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த கிராமரை நல்லா டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக அப்ளிகேஷனில் கிராமர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவைலபிளாக இருக்குது. இதில் நவுன்ஸ்லேருந்து கலோகேஷன்ஸ் வரைக்கும் கிராமரில் கவர் பண்ணாத டாப்பிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் இண்டிவிஜுவலான எக்ஸசைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமர் பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். April 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் கிராமரை நல்ல டெப்த்தாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சம்மர் கோர்ஸ் அண்ட் கிட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸோட ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.